ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா HTMLனாலே டேக் தான். டேக்ல ரெப்ரசன்ட் பண்ணுறது எல்லாமே HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் டேக் லாங்குவேஜ். மார்க்அப் லாங்குவேஜ்னால இந்த டேகை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் மார்க்அப் லாங்குவேஜ். அதுவே கர்லி பிரேசஸில் போனால் இட்ஸ் அ ஸ்டைல். அப்போது HTMLக்குள்ளேயே ஸ்டைல்ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோ எழுத முடியும். அதை எப்படி செக்ரிகேட் பண்ணி காமிக்கிறது, தனியாக அதை பிரித்து காமிக்கிறது அப்படின்னா ஸ்டைல் டேக் போட்டுருவீங்க. ஸ்டைல் டேக்குள்ள அந்த கர்லி பிரேசஸை போட்டு அந்த ஸ்டைல்ஸ்குரிய சின்டாக்ஸை எழுதுவீங்க. இப்போ இதில் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. ஸ்டைல் டேக் ஆரம்பித்து ஸ்டைல் டேக்கில் முடிஞ்சிருச்சு. இப்போ இது என்ன தெரிஞ்சுக்கும், ப்ரௌசர் என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த பார்சர் அந்த இன்ஜின் என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டைல் டேக் வந்துருச்சு. ஸ்டைல் டேக்குள்ளே இந்த மாதிரி கர்லி பிரேசஸை வச்சு தான் ஸ்டைல்ஸை டிஃபைன் பண்ண போகிறாங்க. அது ஸ்டாண்டர்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, தப்பாக இருக்கான்னு அதை வேலிடேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அதை அப்ளை பண்ணணும் இல்லையா. அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அது சொன்ன டெஃபினேஷன் பண்ணி இப்போ H1லையோ H2லையோ Pலையோ கலராக அப்ளை பண்ணணும். அதுக்குரிய வேலையை அது செய்யும். அதுக்குரிய ஸ்டைலை டிசைன் பண்ணி காமிக்கணும். அதுக்காக அது கர்லி பிரேசஸை செக் பண்ணணும். அப்போது ஸ்டைல்ஸ்க்கு என்ன தேவை, ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வித்தின் த இதுக்குள்ளே வந்து கர்லி பிரேசஸில் போடணும். இதே ஜாவா ஸ்கிரிப்ட்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுத்தா அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அப்போ அதுக்குரிய ஸ்கிரிப்ட் வேலையை பார்க்கும், அதுக்குரிய ஸ்டைல் வேலையை பார்க்கும். அதை டிஸ்பிளே பண்ணி HTML மார்க்அப் லாங்குவேஜில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். HTMLக்கு என்ன தேவை, எல்லாமே டேக் பேஸ்டு. டேக் பேஸ்னாலே ஆங்கிள் ப்ராக்கெட், இப்போ இந்த காமிச்சிருக்காங்களா இது ஆங்கிள் ப்ராக்கெட், எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறது வந்து ஸ்லாஷ் போட்டு அதே இதை போட்டால் அது இன்சர்ட் க்ளோஸ். H1 ஓப்பன் பண்ணியிருக்கு, இங்கே H1 க்ளோஸ் பண்ணியிருக்கு. H2 ஓப்பன் பண்ணியிருக்கு, H2 க்ளோஸ் பண்ணியிருக்கு. பேராகிராஃப் ஓப்பன் பண்ணியிருக்கு, பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணியிருக்கு. H1 ஹெட்டிங் 1, H2 ஹெட்டிங் 2. அதுக்கேற்ற மாதிரி டிஃபால்ட்டாக கொடுக்குற ஸ்டைல். ஆரம்ப காலகட்டத்தில் இதை யூஸ் பண்ணாங்க. லேட்டர் பார்ட் ஆஃப் டைம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் கொடுத்து நல்லா பண்ண முடியுங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸு ஸ்டைல்ஸ்லாம் செட் பண்ணி பண்ண முடியும். பாடியில் என்ன காமிக்கிறோமோ அதுதான் டிஸ்பிளே காமிக்கும். ஹெட்டரில் மல்டிபிள் ஃபைல்ஸ் ரெஃபரன்ஸோ லிங்கோ கொடுக்கணும்னா லிங்க் ரெஃபரன்ஸ் கொடுத்து ஹெட்டரில் வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஃபைல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதை வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது, 1000 லைன்ஸ் ஆஃப் கோடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டைல்ஸை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி பேஜை டிஃபரன்ஷியேட் பண்ணி லிங்க் கொடுத்து இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வச்சுக்கும் போது அதை ஓப்பன் பண்ணி மாடிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அதனால் செக்மெண்ட்டாக வச்சுக்குவாங்க. அதுக்காக ஸ்டைல்ஸையே தனியாக ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு .css இருக்குது. இப்போ இது வந்து display.html ஃபைல். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டிஸ்பிளேவை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி பார்க்குறதுங்கிறத பார்க்க போகிறோம். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் அ ப்ராஜெக்ட் 1 இருக்குது. ப்ராஜெக்ட் 1ங்கிறது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் எடுத்துக்குவோம். இதை வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இது பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்டில் 3 ஃபைல் இருக்குது, CSS, display HTML and JS. display.html தான் CSS உட்பட இருக்குது. இதை இப்போ கொஞ்சம் மைக்ரேட் பண்ண போகிறோம். மைக்ரேட் பண்ணி display.csக்குள்ள மாற்றிக்கிட்டோம்னா அங்கங்கே இருந்து ரெஃபர் பண்ணிக்க முடியும்னு நமக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். அப்போ வந்து CSS ஏன் வந்துச்சு, CSSல கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுச்சுங்கிறத பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக புரியும். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஃபோல்டர் போயிட்டு எந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும்னு நம்ம சொல்ல போகிறோம். இதில் வந்து ப்ராஜெக்ட் 1ங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ண போகிறதுனால ப்ராஜெக்ட் 1 வரப்போம். அந்த பாத்தை கொடுத்துட்டோம். ப்ராஜெக்ட் 1ல் நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி HTML இருக்குது. HTML தான் CSSும் இருக்குது. அதை தனியாக செப்பரேட் ஃபைலாக நம்ம கொண்டு போகணும். இதோ பார்க்கும்போது தெரியுது. இப்போ ஸ்டைல் இருக்குது. ஸ்டைல் ஓப்பன் ஆனோடனே க்ளோஸ் ஆகிறதுக்கு இதுவும் ஹைலைட் பண்ணி காமிக்குது பாருங்கள். இதுக்குள்ளே தான் ஸ்டைல் இருக்குது. அதுக்கப்புறம் பாடிக்குள்ளே தான் ரியல் HTML கண்டென்ட் கொடுப்போம். ஹெட்டு உங்களுக்கு அதோட பர்பஸ் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ H1 H2 P இருக்கா. இப்போ நான் இன்னொரு H1 எழுத போகிறேன்.
இன்னொரு H1 கீழே எழுதுறேன், கீழே பாருங்க உங்களுக்கு புரியும். H1ல எழுதுறேன், H1ல this is second heading 1 அப்படின்னு எழுதுறேன். This is second heading 1. இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ குரோம் ப்ரௌசரில் டிஸ்பிளேயை பார்க்க போகிறோம். அது என்ன காமிக்குதுன்னு அதை பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா this is the second heading 1ம் அதே ப்ளூ கலரில் காமிக்குது. இப்போது நம்ம வந்து இந்த ஹெட்டிங் 1 இந்த ஹெட்டிங் 1க்கும் கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியலை. ஏன்னா இங்கே என்ன காமிக்குதோ அதை தான் காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹெட்டிங் 2 தூக்கி திரும்ப இதை பார்க்குறேன். திரும்ப இது என்ன கலரை காமிக்க போகுது, ரெட்டு, நாட் நீடட் ரெட் அப்படின்னு நான் போடுறேன். நாட் நீடட் ரெட், ஐ look for GREN. இப்போ இந்த ஹெட்டிங் 2 வந்து நாட் நீடட் ரெட் அப்படின்னு போடுறேன். கிரீன் அப்படின்ட்டு இருக்கு. இதை சேவ் பண்ணிக்கோங்க. fail to enable to write file. ஓகே, இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோ. இப்போ சேவ் ஆகலான்னு பார்ப்போம். சேவ் ஆக முடியல. ஓகே, இந்த ஃபைல் சேவ் பண்ண முடியல. இந்த ஃபைலை திரும்ப நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்குவோம். இது சேவ் பண்ண விட மாட்டேங்குது. ஓப்பன் வித் நோட் பேட். நோட் பேடில் H1 டிஸ்பிளே H1 இருக்கு. ப்ராசஸ் பீயிங் யூஸ்டுன்னு வருது. ஓகே, டாஸ்க் மேனேஜரில் நோட் பேட் ஓப்பன் ஆகிட்டு எந்த ப்ராசஸ் நோட் பேட் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த ப்ராசஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இட் மைட் பி ப்ராப்ளம் ஆஃப் திஸ் திங்ஸ். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ போட டோன்ட் சேவ் கொடுத்துட்டு டிஸ்பிளே டாட் HTML ஓப்பன் பண்ணிவிட்டு cannot be used. ஏதோ ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம்னா சொல்லுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த HTML2 கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அது சேவ் ஆகிடுச்சுன்னு செக் பண்ண போகிறோம். ப்ரௌசரில் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஓஎஸில் ஒரு ஃபைல் சேவ் பண்ண முடியாத அளவுக்கு விண்டோஸில் ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சு. அதை சால்வ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். இது என்ன அப்படின்னா ஹெட்டிங் 1 அண்ட் ஹெட்டிங் 2 இருக்குல்ல, இது ரெண்டுமே வந்து சேம் கலரில் இருக்குது. அப்போ ஹெட்டிங் 1 எல்லாமே ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஹெட்டிங் 2 ரெப்ரசென்ட் பண்ணுற டேக் எல்லாமே ரெட் கலரில் தான் இருக்கும். இதை நான் மாடிஃபை பண்ண விரும்புகிறேன். அதாவது ஹெட்டிங் 2 H2ங்கிற டேக்ல இருக்கிறத ஒரு இடத்துல வந்து பச்சை கலர்லையும் இருக்கணும், ஒரு இடத்துல ரெட் கலர்லையும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நான் கொடுக்கணும்னா அதுக்கு கிளாஸுங்கிற CSS யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா it is easy to do that. அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு இதுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா கிளாஸ்ங்கிற ஒரு CSS யூஸ் பண்ணால் இட் இஸ் அச்சீவபிள். ஸோ ப்ராஜெக்டோட நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து நம்மளால் வச்சுக்க முடியல. அதை இப்போ நமக்கேற்ற மாதிரி இப்போ வச்சுக்க போகிறோம். இப்போ ஹெட் 1க்கு கலர் இது இருக்கு இல்லையா, இப்போ நம்ம க்ரீன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஹெட் 2க்குரிய கலர். அப்போ ஸ்டைல்ஸை CSS நீ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா டாட் வச்சுக்கிட்டு அந்த நேம் கொடுக்கணும். டேரெக்டாக H1ன்னா டேரெக்டாக H1 டேக் ஆயிரும். இப்போ வந்து
மை ஹெட்டிங் HEADING அப்படி நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமாக முன்னாடி டாட் வைக்கணும், புள்ளி வைக்கணும். அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே நான் என்ன கொடுக்க போகிறேன், COLOR கலர் க்ரீன் அப்படின்னு கொடுக்க போகிறேன். க்ரீன் கொடுத்துட்டு இப்போ செமிக்கல் கொடுத்துட்டேன். இந்த மை ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் திரும்ப இந்த H2ல கொடுக்க போகிறேன். என்ன கொடுக்க போகிறேன்னா CLA அதுவே வந்துடும். இதுதான் முக்கிய அட்வான்டேஜ் ஆஃப் விஷுவல் ஸ்டுடியோ கோட். இது என்ன செய்யும் அப்படின்னா அதனோட எலமெண்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸை வந்து அதை டிஸ்பிளே பண்ணும். H2ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னு CL அடித்த உடனே கிளாஸ், கண்டென்டபிள், ஏரியா, கால் ஸ்பேன் எல்லாமே வந்துருச்சு பாருங்க. அதை நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோம், டாட் ஒன்று யூஸ் பண்ணி கிளாஸை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். கிளாஸை செலக்ட் பண்ணி மை ஹெட்டிங்கிறத செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அந்த டாட்டுங்கிறத இங்கே கொடுக்கக்கூடாது. அந்த டாட் நத்திங் பட் கிளாஸ்ன்னு சொல்லுது. அந்த ஸ்டைல்ஸ் பகுதியில் டாட் வைக்கணும். அதுதான் இது கிளாஸ் ஈக்குவல் டு டாட்னு அர்த்தம். HTML கிளாஸ் ஈக்குவல் டு டாட்னு அர்த்தம். அது இல்லாமல் மை ஹெட்டிங்கிறது, அது இல்லாமல் மை ஹெட்டிங்கிறத நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா now it's looking green. இப்போ அதே இதுதான் ஹெட்டிங் 2. இது வந்து ரெட் கலர், இது வந்து ஹெட்டிங் 2 தானே பாருங்களேன். ஹெட்டிங் 2 தான், ஆனால் கிரீன் கலரில் காமிக்குது. அந்த டேக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கலரை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மை ஹெட்டிங்கை இந்த செகண்ட் ஹெட்டிங் 1ன்னு வந்து கலர் இருக்குல்ல, அதுலேயும் கிளாஸில் கொடுக்க போகிறோம். அதுவே வந்துடும். கிளாஸ் இன்டெலிஜென்ஸ் இது விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்டெலிஜென்ஸ் ட்ராப் டவுன் ஆர் கிளிக் பண்ணிட்டு டைரெக்டாக அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். அதை டைரெக்டாக அந்த கிளாஸ்க்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இது காமிச்சேன்னா அந்த ப்ளூ கலரும் க்ரீன் கலரில் காமிக்கும். அப்போது இந்த ப்ளூ கலர் வந்து பை டிஃபால்ட்டாக நம்ம டைரெக்டாக அந்த டேகுக்கு அசைன் பண்ணியிருந்தது வந்தது. ரெட் கலரும் டைரெக்டாக அந்த HTML டேகுக்கு அசைன் பண்ணிருச்சு. அது போக ஸ்பெசிஃபிக்காக நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சத நம்ம ஓன் வே ஆஃப் இதுக்கு டாட் வச்சு நம்மளா ஒரு நேம் கொடுத்துட்டு அது ரெண்டையும் இது H1 இது H2 செகண்ட் கிரீன் கலரில் ரெண்டுமே என்னது வேற வேற ஹெட்டிங், வேற வேற டேக். H1 இது H2 ரெண்டுக்குமே நம்மளால என்ன பண்ண முடியுது, அந்த மை ஹெட்டிங்கிற நம்மளா நேம் வச்ச CSS நேமை கிளாஸ் ஃபைலை இதுக்கு அசைன் பண்ண முடியுது. அப்போ கிளாஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும், டாட் வைக்கணும். டாட் வச்சு நம்ம ஒரு நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ள கலர் அசைன் பண்ணிட்டு அதை இங்கே அசைன் பண்ணால் இது வரும். திஸ் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் கிளாஸ். கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்லேயே கிளாஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லேட்டர் பாயிண்ட் ஆஃப்ல டைனமிக்காக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஸ்டைல் நல்லா பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த கண்டென்ட் வந்து முக்கியமான இதுக்கு மட்டும் தேவைப்படுது, செலக்டிவாக ஒரு சில டேக்ஸுக்கு மட்டும் தேவைப்படுதுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட் வில் பி குட் ஃபார் யூ.